ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, யாரெல்லாம் உன்னை கண்ணீர் சிந்த வச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை கவலைப்பட வச்சாங்களோ, அவர்கள் அனைவருக்கும் உன் சார்பில் நான் பதில் சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆமியன் செல்லமே, எந்த விஷயம் உன்னை கவலைப்பட வச்சுச்சோ அந்த விஷயத்தையே சரி செஞ்சு உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காக இந்த சாயப்பா வந்திருக்கேன். கண்டிப்பா நாளைக்கு நான் செய்ய போற ஒரு நல்ல விஷயம் உன் செவி குளிரும்படியாக, உன் மனசு மகிழும்படியாக உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். எந்த விஷயத்தை நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தியோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போறேன். உன் பிள்ளைகளின் நியாயமற்ற கோரிக்கைகளையும் தேவையில்லாம எதுக்கெடுத்தாலும் அவங்க ஆசைப்பட்டு கேட்கிற அனைத்தையும் நீ சரி செஞ்சே ஆகணும், சமாளிச்சே தீரணும். ஏன்னா சின்ன வயசுல அவங்க கேட்கறதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன்னா, அவங்கள நீ கட்டுப்படுத்தாம அவங்க இஷ்டத்துக்கே ஆட விட்டினா, நாளைக்கு அவங்க பெருசாகி வளரும்போது உன்னுடைய கஷ்டத்தையும் உன்னுடைய மனநிலையையும் புரிந்து கொள்ளாதவர்களாக, சுயநலவாதிகளாக மாறிடுவாங்க. அப்புறம் நீ தான் வாழ்க்கையில ஆதரவற்ற ஆளாக இருக்க வேண்டி வருமேன் செல்லமே. வெளியில உன்னை கண்ணீர் சிந்து வைக்கிறவங்களை விட கவலைப்பட வைக்கிறவங்கள நீ சமாளிச்சிருவ, தைரியத்தோட அத்தனையும் தாண்டி போராடிடுவ. ஆனா உன் பிள்ளைகள் மூலமா, உன் குடும்பத்துல உள்ளவங்க மூலமா உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ மன வருத்தமோ வந்தா அதை உன்னால தாங்கிக்க முடியாது. நீ மனசு நொறுங்கி உடஞ்சு போயிடுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன், என் பிள்ளைங்க என் குடும்பம்னு நீ ஓடி ஓடி உழைச்சதும் கவலைப்பட்டதும் கண்ணீர் வடிச்சதும் அவங்களுக்காக எல்லாமே செஞ்சதெல்லாம் சரி. ஆனா அதே நேரத்துல உன் கஷ்டத்தையும் உன்னுடைய அருமை பெருமையையும் அவர்களுக்கு புரியவை. நீ அவங்களுக்காக என்னென்ன செய்யறங்கிறத அவர்களுக்கு எப்போதும் சொல்லி கொடுத்து வளர்க்கப்பாரின் செல்லமே. செல்வமும் பதவியும் அதிகாரமும் தவறு செய்பவர்களின் ஆதரவும் இந்த உலகத்துல எல்லாருக்கும் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்காது. இது எல்லாமே அழிவுக்கான பாதை. உன் வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாட்டியும் நீ எப்போதும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் உயர்வதற்குமான நல்ல விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்து. சில சமயங்கள்ல வெளி தோற்றத்துல நீ பாக்குறதுக்கு மகிழ்ச்சியா சிரிச்ச முகமா இருக்கிறதால எல்லாரும் உன்னை ரொம்ப பெருசா நீ சந்தோஷமா இருக்க மகிழ்ச்சியா இருக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன் ஆள் மனசுல நீ எந்த அளவுக்கு கவலைகளை சுமந்துக்கிட்டு இருக்க, மன கஷ்டத்தோட அத்தனையும் சமாளிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். நீ வெளியில செய்யக்கூடிய புன்னகையும் சிரிப்பும் உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வழிகளை மறைக்கத்தான் என்பதை நான் அறிவேன். அதனாலதான் உனக்காக உதவி செய்யவும், உன் கண்ணீரை தொடச்சு உனக்கு ஆறுதல் சொல்லி உனக்கான வாழ்க்கையில மாறுதலை உண்டாக்குவதற்காகவும் இந்த சாயப்பா வந்திருக்கேன். மற்றவங்க உனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, மற்றவங்க உனக்கு எதிராக தீங்கு செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் பரவாயில்ல, நீ ஒருபோதும் யாருக்கும் எந்த தீங்கோ துரோகமோ கெடுதல் செய்ய யோசிக்காதே. சில நேரங்கள்ல உன் கூட பிறந்தவங்க கூட உன் வாழ்க்கையில மீது பொறாமைப்பட்டு உனக்கு எதிராக துரோகம் செய்யலாம். அவங்கள விட நீ முன்னேறத பொறுக்க முடியாம உன்னை வீழ்த்த முயற்சி செய்யலாம். அல்லது நீ அவங்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்டலாம். ஆனா என் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உன் கூட சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, உன் வேலை பார்க்குற அலுவலகத்தில் உள்ள மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாராவது உனக்கு எதிராக ஏதோ சொல்றாங்க செய்யறாங்கன்னா கவனமாக அவர்களை தவிர்த்து விட்டு உன்னுடைய சுய வாழ்க்கைக்கான வளர்ச்சியில கவனம் செலுத்துவதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா கூட சுத்தி இருக்கிறவங்களும் கூட பிறந்தவங்களும் கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போறதில்ல. உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கூட இருக்க போறது நீயும் உன் மனசும் தானே. உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை நீ சிறப்பாக செய்ய பழகு. வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கடன் இருக்கதான் செய்யும். அந்த கடனே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு யோசி. உன் வாழ்க்கையை நீ முழுமையாக வாழ்வதற்கு உனக்கு முழு உரிமையும் இருக்கு என் செல்லமே. கடன் வாங்காம கஷ்டப்படாம உன் வாழ்க்கையை உன் முயற்சியின் மூலமாக உன்னால முன்னுக்கு கொண்டு வர முடியும். அதற்கேற்ற எல்லா திறமைகளும் உனக்கு இருக்கு. நல்ல உணவு உண்பதும், நல்ல உடை உடுத்துவதும், நீ விரும்பிய இடங்களுக்கு போவதும், உனக்கு பிடித்த பொருட்களை வாங்குவதும் உன்னுடைய தனிப்பட்ட உரிமை. அதுக்கு எல்லா விஷயங்களும் தகுதியும் திறமையும் கொண்ட நீ உண்மையான அக்கறை கொண்ட இந்த சாயப்பா கிட்ட உனக்கு வேணுங்கிறத கேளு. கண்டிப்பா நான் உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அது பொருளாக இருந்தாலும் சரி, உனக்கு பிடிச்ச உறவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில உன் விருப்பத்தை ஏற்றாற் போலவே அனைத்தையும் உன் கைகளை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்.
உன்னை ஏளனம் செய்பவர்களுக்கும் உன்னை பற்றி எகத்தாளமா கேலி பண்ணி பேசுறவங்களுக்கும் உன் வாழ்க்கையில தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கொடுக்காதே. மனுஷன் பணக்காரனா இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எல்லாருக்குமே நான் சந்தோஷங்கிற ஒன்று முழுசா கொடுத்து தான் வச்சிருக்கேன். எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக வாழ்றதுக்கும் முழு உரிமையும் இருக்குது என் செல்லமே. அடுத்தவன் சிரிக்கிறத பார்த்தோம் அவன் துன்பங்களை மறந்து வாழ்க்கையை சந்தோஷமா ரசிச்சு கொண்டாடுவதை தடுக்கவோ, பாரு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறான் ஆனா எப்பயுமே சிரிச்சு சந்தோஷமா தான் இருக்கான், எவ்வளவு காசு கடை வாங்கிட்டு எப்படி நிம்மதியா இருக்கான் பாருன்னு அடுத்தவளை ஏளனம் செய்வதற்கு நான் இங்க யாருக்குமே அதிகாரம் கொடுக்கல. ஒவ்வொருத்தரும் அவங்க மகிழ்ச்சியை அவங்க கைகளுக்குள்ள அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. யார் ஏளனமா பேசினாலும் எகத்தாளமா கேலி பண்ணி கிண்டல் செஞ்சாலும் அதை புறக்கணிச்சிட்டு நீ எப்போதும் உன் மனசுக்கு பிடிச்ச உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை செய்யக்கூடிய பிள்ளையாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஏன் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழக்கூடிய பிள்ளையாக இரு. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசித்து வாழ்றது தானே உண்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கான அடையாளம். உன் வாழ்க்கையில நீ பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. நீ என்னதான் உன் பொறுப்பை சரியா செஞ்சாலும் உன்னுடைய தியாகங்களுக்கும் உழைப்புக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்கிறது தான் வருத்தமான உண்மை. ஏன்னா நீ உன் மனசுக்கு நிம்மதியா நேர்மையா உன் பொறுப்பை சரியா செஞ்சாலும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அதை நீ செய்ய வேண்டிய கடமையா மட்டும்தான் பார்ப்பாங்க. நீ செஞ்சே ஆகணும் அதனால செய்யி அப்படின்னு உன்னுடைய கடமையைத்தான் நீ உன்னை செய்வதாக நினைப்பார்களே தவிர நீ அதை எவ்வளவு அழகா பொறுப்பா எடுத்து செய்யறன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனா உன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நீ சரியாக செய்யும் கடமையை பார்க்கும் இந்த சாயப்பா உன்னுடைய உழைப்புக்கும் அன்புக்கும் சேர்த்து அதற்குரிய பலனை நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். இனிமேலும் நீ வேதனைப்படும்படியோ கண்ணீர் சிந்தும்படியோ கவலைப்படும்படியோ நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்களுக்கும் நீ மற்றவங்க கிட்ட நடந்து கொள்ளும் பொறுமைக்கும் பணிவான விதத்துக்கும் சேர்த்துதான் இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன். மற்றவங்க உன்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உனக்கு பின்னால் என்ன பேசுகிறாங்கன்னு கவலைப்படாம உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட தயாராகு. உனது சொந்த திறமைகள் உன்னுடைய ஆசைகள் இலக்குகள் இதை பொறுத்து தான் உனக்கான பாதையை உனக்கு உரியதாக நான் அமைச்சு கொடுப்பேன். உனக்கு நிறைய திறமை இருக்கு, நீ நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுற. அப்புறம் என்ன, அதற்கான இலக்கை குறி வச்சுக்கிட்டு அதற்கான வேலைகளை செய்ய பழகு. உன்னுடைய தனித்துவத்தை உணர்ந்து அதுக்கு மதிப்பளிச்சு நீ உன்னை சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் வைத்து கொள்ளணும்னு இந்த சாயப்பா நானும் ஆசைப்படுறேன் செல்லமே. துன்பமும் பிரச்சனையும் வரும்போது ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படாம அதை கண்டு சிரிக்க பழகு. நீ துன்பத்தை பார்த்து சிரிச்சாலே அந்த சிரிப்பை துன்பத்தை வெட்டும் வாளாக மாறிவிடுமேன் செல்லமே. நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிக்காம இனிமே நடக்க வேண்டியதை பத்தி யோசிப்பவன் தான் புத்திசாலி. நீ எப்போதும் நடக்க வேண்டிய விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்து. மன உறுதியோடு இருக்கக்கூடிய உனக்கு அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்கிறேன். எப்போதும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவன் மனசை காயப்படுத்தக்கூடியதா, அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யக்கூடியதா, அடுத்தவனுக்கு சாபமிடக்கூடியதாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. நான் அந்த வார்த்தைகளை பேசுவதை விரும்பவும் மாட்டேன். எங்கேயாவது தொலைஞ்சு போ, நீ நல்லாவே இருக்க மாட்ட, இந்த சனியே நாசமா போக உருப்படவே மாட்ட, இப்படிப்பட்ட சொற்கள் ஒருபோதும் ஒரு காலத்திலும் உன் வாயிலிருந்து வரவே கூடாதுங்கிறதுல நீ உறுதியாக இருக்கணும் என் செல்லமே. சும்மாதானே திட்டுறேன், விளையாட்டுக்காக தான் திட்டுறேன்னு சொல்லி பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க பேசுற வார்த்தைகள் தான் உங்க வாழ்க்கையை உருவாக்குன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவனுக்கு கொடுக்குற சாபம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கே வந்து சேருன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச மாட்டீங்க தானே. இது எப்பவுமே உன் கவனத்தில் இருக்கட்டுமே செல்லமே. நல்ல வார்த்தைகளை பேசு. நீ பேசுற வார்த்தைகள் அடுத்தவங்க மனசுக்கு ஆறுதலை கொடுக்கணுமே தவிர அடுத்தவங்க மனசை அறுக்கக்கூடியதா, அடுத்தவங்க மனசை காயப்படுத்தக்கூடியதா, அடுத்தவனை கவலைப்படுத்தக்கூடியதா ஒருபோதும் இருக்க வேண்டாம். நல்ல மனசோட நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்.